உங்கள் வழக்கறிஞர் ரமேஷ், திருப்பூர் மாவட்டம். இப்போ சமீபத்தில் ஒரு காவலர் போலீஸ்காரர் பேருந்தில் பயணம் செய்கிறாரு. கண்டக்டர் டிக்கெட் எடுக்க சொல்லி கேட்குறாரு. அவர் எடுக்க மறுக்கிறாரு. அதை பற்றி போக்குவரத்து துறையிலிருந்து மறுபடியும் அதுக்கான ஒரு ரீப்ளை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாரண்ட் இருக்கிற காவலர்களுக்கு நாங்கள் இலவசம், அது மட்டும்தான் இலவசம், மற்ற எல்லாருமே கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது சம்பந்தமாக மனிதாபிமானமான முறையில் ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா, அந்த காவலர் திரும்ப கண்டக்டர்கிட்ட கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் கண்டக்டர், டிரைவர்ஸ், நீங்கள் போக்குவரத்து துறையில் வேலை செய்கிறவங்க, நீங்கள் பேருந்தில் பயணம் செய்யும்போது, வீட்டுக்கு போகும்போது, வேறு இடங்களுக்கு போகும்போது நீங்கள் டிக்கெட் எடுக்காமல் போகிறீங்கன்னு சொல்லி அவரும் கேட்குறாரு. இயல்பாக சொல்லணும் அப்படின்னா, ஒன்று இதுக்கு ஒரு சட்டமே ஏற்றிடலாம். அதாவது நம்ம பப்ளிக்குக்காக வேலை செய்யக்கூடிய பப்ளிக் சர்வன்ட்ஸ், காவலர்கள், போக்குவரத்து துறையில் இருக்கவங்க, இவங்க எல்லாத்துக்குமே இலவசப்படுத்திடலாம். ஒன்று அந்தந்த காலகட்டத்துக்கு, ஏன்னா எல்லா காவலர்களும் அந்த மாதிரி பயணிக்கிறது இல்லை. பட் எல்லாருமே உண்மையிலேயே பப்ளிக்குக்காக தான் ஒர்க் பண்ணுறாங்க. காவலர்களாக இருக்கட்டும், பேருந்து நடத்துனராக இருக்கட்டும், ஓட்டுநராக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே இலவசப்படுத்துதல் நன்மையாக தான் இருக்கும். அதாவது அவங்க காவல் உடையோட இல்லை இப்போ பர்சனலாக போனால் நம்ம கண்டிப்பாக தர வேண்டியதில்லை. காவல் உடையோடு போகிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி செயல்படுத்தலாம். ஒரு ஓட்டுநர், நடத்துனர் வேலை பணிக்காகவும் வேலை முடிஞ்சு திரும்ப போகிறாங்கன்னா அவங்களுக்கு இலவசப்படுத்தலாம். இது நன்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது இவ்வளோ பெரிய சென்சிட்டிவாக கொண்டு போக வேண்டியதில்லை, இது பெரிய பிரச்சனையாக கொண்டு போக வேண்டியதில்லைன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய மனிதாபிமான முறையிலான இந்த கருத்தை சொல்கிறேன். நன்றி.